transaction from debtors. ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடானது வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, கூட்ஸ் ரிட்டன் வந்து கிரெடிட் ஆசெட் தான் வந்திருக்கு. ஸோ வேறு எந்த ஐட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நம்மளுக்கு வர வேண்டிய ஐட்டம் 1 2 3, இந்த 3 ஐட்டம்ஸ் வந்தால் போதும். ஓப்பனிங்கு, க்ளோசிங்கு, கேஷ். இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆனால், இந்த 4 என்ட்ரியில் எது ஒன்று மிஸ் ஆனாலும் இந்த டெட்டர் அக்கௌண்ட்டை போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ சேல்ஸ் தெரியாது அப்படிங்கிறதுனால இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ க்ளோசிங் கிரெடிட் டெட்டாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 3 இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. வர்ற பேலன்ஸ் இதுவாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வர்ற பேலன்ஸ் என்னவாக இருக்குங்க, சேல்ஸாக தான் இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணால் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் சைடு தான் அதிகமாக வருது இல்லையா, ஏன்னா டெபிட் சைடில் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் வரணும். சேல்ஸ் அப்படிங்க 2,88,000 60,000. ஸோ என்ன வருதுங்க, 3,48,000 3,48,000. இதிலிருந்து 80,000 லெஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வருதுங்க, 2,68,000. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு 2,68,000. ஸோ இது என்ன சொல்கிறேங்க, சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா, இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? ஸோ இந்த சேல்ஸை எங்கே கொண்டு வரணுங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொண்டு வரணுமா, கையோட போட்டுடலாமா? பை சேல்ஸ் எவ்வளோங்க, 2,68,000. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், இதே மாதிரி பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ பர்ச்சேஸுக்கு இதே மாதிரி தான் நம்மளுக்கு டிரான்சாக்ஷன்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். எங்கேனாலும் இதே தான் உங்களுக்கு வரும் கான்செப்ட். ஓகேவா? ஸோ கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ் வந்து லைபிலிட்டி ஐட்டம். ஸோ ஆல்வேஸ் ஓப்பனிங் எங்கே வருங்க, கிரெடிட் வரும். ஸோ டெட்டாஸுக்கு ஆப்போசிட் தான் கிரெடிட்டார்ஸ். ஸோ ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் டெபிட் சைடில் வரும், கிரெடிட் சைடில் வரும். ஆட்டோமேட்டிக்காக க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் எங்கே வருங்க, டெபிட் சைடில் வரும். ஓகேவா? ஸோ இதோட நம்ம வந்து இது நாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணது, நாம் கொடுக்க வேண்டிய ஐட்டம். ஸோ மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ இங்கே வருங்க, அமௌண்ட் அதிகம் தான் ஆகும். ஸோ பர்ச்சேஸ் உங்களுக்கு கிரெடிட் சைடில் தான் வரும். பர்ச்சேஸ் ரிட்டன் வந்து டெபிட் சைடில் வரும். இன்கேஸ் கேஷ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் போடணும். ஓகேவா? ஒரு 10,000 ருபீஸ் நான் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதில் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் போட்டுடலாமா? ஸோ அப்போ உங்கள் சம்மன் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இது பேமெண்ட் எல்லாம் போக வரதா க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ். இப்போ இது ஏதோ ஒன்று நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக வர வேண்டியது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸும் க்ளோசிங் கிரெடிட்டார்ஸும் கேஷ் பெய்டும் வந்திருக்கு. ஓகேவா? பர்ச்சேஸ் ரிட்டன் இருந்தாலும் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தது போக இப்போ இதில் வர்ற பேலன்ஸ் ஃபிகர் பர்ச்சேஸ் தான் இருக்கும். இப்போ சம்லேயும் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கிரெடிட்டார்ஸ் 31 இது வந்து ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் 2 lakh 4 lakh. கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் இப்போ இது எங்கே வருங்க, டெபிட் சைடு வருமா? அதே மாதிரி கூட்ஸ் ரிட்டன் இதுவும் நம்மளுக்கு எங்கே வருங்க, டெபிட் சைடில் வரும்னு சொல்லியிருக்கேன்னா அவ்வளோதான். இதை எடுத்து 40,000 10,000 இதை எடுத்து எழுதணும்னா நம்மளுக்கு பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்துடும். ஓகேவா? அப்போ டெட்டார்ஸ் 2 lakh 4 lakh 40,000 10,000 இதை வச்சு நம்ம போடணும். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் டெட்டார் எங்கே வரும்னு சொல்லியிருக்கேன். ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடா. ஸோ பை பேலன்ஸ் உங்களுக்கு புரியிருக்காக ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ்ன்னு வேணால் போட்டுக்கோங்க. எவ்வளோங்க, 2 lakh. அதே மாதிரி பை பேலன்ஸ் இது என்னங்க, க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோங்க, 4 lakh. அதுக்கப்புறம் 2. ஸோ 2 நம்மளுக்கு கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் இருக்கா, கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் எவ்வளோங்க, 40,000 பே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டன் இருக்கா, பர்ச்சேஸ் ரிட்டன் எவ்வளோங்க, 10,000. அவ்வளோதான். இனி வர நம்மளுக்கு பேலன்ஸ் ஃபிகர் என்னவா இருக்குங்க, பர்ச்சேஸாக இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். ஸோ ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப ஃபார்மெட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துருச்சு எல்லாத்தையும் சிங்க்ரனைஸ் பண்ண முடியல அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சைடில் தான் அதிகமாக வருது. எவ்வளோ வருதுங்க, 4,50,000 வருதா? ஸோ 4,50,000. ஸோ 4,50,000 நம்ம என்ன பண்ணுறோம், 2 lakh லெஸ் பண்ணோம்னா என்ன வருதுங்க, எகெயின் 2,50,000 வருது. ஸோ
ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னங்க பர்ச்சேஸ். அப்போ பர்ச்சேஸ் ஐட்டமில் போட்டுடலாமா 2,50,000. இப்போது நம்மளுக்கு 2 தெரிஞ்சிருச்சு. இப்போ புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து ஃபில் பண்ணலாமா? ஸோ அது பாருங்கள், ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் அப்போ 30,000. அதுக்கப்புறம் ஜிபிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிராஸ் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் சேல்ஸில் 20% சொல்லிட்டாங்க. அப்போ சேல்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுங்க? 2,68,000. 20%. 2,68,000 into 20%. 2,68,000 into 20%. என்ன வருதுங்க? 53,600. அவ்வளோதானா? இப்போ வேணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணோம்னா வர பேலன்சிங் ஃபிகர் என்னவா இருக்குங்க? க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்குது. 2,53,600 + 2,50,000 + 3,30,000 சாரி. இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3,33,600. 3,33,600 minus 2,68,000. ஸோ இப்போ என்ன வருதுங்க? க்ளோசிங் ஸ்டாக் நம்மளுக்கு 65,600. இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேஷன் ஆஃப் ஆக்சுவல் லாஸ் ஆஃப் ஸ்டாக். அப்போ ஸ்டாக் அட் த டைம் ஆஃப் ஃபயரில் எவ்வளோ இருந்திருக்குங்க? க்ளோசிங் ஸ்டாக் தானே நம்மளுக்கு இருந்திருக்கு கையில். 65,600 இருக்குது. ஓகேவா? சால்வேஜ் வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நம்மளை சம்மில் சால்வேஜ் வேல்யூ வந்து நம்மளுக்கு எதுவும் கொடுக்கல. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, சால்வேஜ் வேல்யூ நம்மளுக்கு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுக்கு கொடுக்கல அப்படிங்கிறனால ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னங்க 65,600 தான் வந்து ஆக்சுவல் லாஸ் ஆஃப் ஸ்டாக். ஓகேவா? ஸோ இப்போ அமௌண்ட் ஆஃப் பாலிசி பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. பாலிசி எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து அந்த அமௌண்ட் ஆஃப் பாலிசியை கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? இதோட நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.